ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சமையல் டிப்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க என்னென்ன டிப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இஞ்சி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமையும் வாடாமல் இருக்க ஒரு டிப் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் மண் ஃபில் பண்ணி அதில் தண்ணீர் ஊற்றிடுங்க. மண் நல்ல ஈரமானதும் அதில் புளி பறித்து அந்த இஞ்சியை வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமையும் இருக்கும், வாடாமையும் இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை. அடுத்து உளுந்த வடை மாவு அரைக்கும் போது ரொம்ப நீர்த்து போயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதை கூட அவல் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் நீர்த்து போகாமையும் இருக்கும். அதே சமயம் வடை ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து சப்பாத்திக்கு சப்பாத்தி மாவு பிசையும் போது அதை கூட அரிசி மாவும் சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் ஈஸியாக உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகிடும். டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. அப்புறம் சப்பாத்தி மாவு பிசையும் போது ரவையும் சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா சப்பாத்தியும் சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்கள் கத்திரிக்காய், அவரைக்காய் இந்த பொரியல் செய்யும்போது லாஸ்ட்டாக நீங்கள் ஃபினிஷிங் ஸ்டேஜில் ஜீரகத்தூள் போட்டிங்கன்னா ரொம்ப வாசமாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் வாங்கிட்டு வரும்போது கடையில் நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி உப்பு தண்ணீரில் போட்டிங்கன்னா ஏதாவது மருந்து அடிச்சு இருந்தாங்கன்னா அந்த உப்பு தண்ணீரில் போட்டு எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்புறம் உப்பு, புளி இதெல்லாம் நீங்கள் பிளாஸ்டிக்கில் பாக்ஸில் போட்டிருந்தீங்கன்னா அது இனிமேல் அந்த மாதிரி போடாதீங்க. ஏன்னா பிளாஸ்டிக் பாக்ஸில் போடும்போது அந்த காற்றுப்பட்டு தண்ணீர் விடும். அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல். முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக்கில் போடாமல் நீங்கள் கண்ணாடி ஜாரில், பீங்கானில் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பாஸ்மதி ரைஸ் நீங்கள் குக் பண்ணும்போது அரிசி குழையாமல் உதிரியாக இருக்க ஒரு டிப் இருக்குது. நீங்கள் அரிசி வேக வைக்கும்போது 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு சாதம் நல்லா உதிரியாக இருக்கும், குழையாமையும் இருக்கும். வினிகர் பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸில் ஏதாவது கரை பட்டுச்சுன்னா நீங்கள் துவைக்கும் போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சிங்கன்னா அந்த கரையெல்லாம் ஈஸியாக போயிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த கரை பட்டாலும் நீங்கள் வினிகர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கரை ஈஸியாக எடுத்துரும். நீங்கள் வினிகர் இல்லை அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் லெமன் கூட ஆட் பண்ணலாம். இல்லைன்னா சிட்ரிக் ஆசிட் கூட நீங்கள் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து கேரட், பீட்ரூட் நீங்கள் ரொம்ப நாள் வாங்கிட்டு செய்யாமல் இருந்தீங்கன்னா அது தோல் ரொம்ப வறண்ட மாதிரி போயிடும். அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உப்பு தண்ணீரில் போட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் தோல் சீவி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.